நான் இந்த இறைவார்த்தையை சொல்லி நான் ஆரம்பிக்க போறேன். அதாவது the Holy Spirit whom the Father has sent teaches us all things and reminds us what the Lord has said to us. So our Holy Spirit தான் இன்னைக்கு கத்து கொடுக்க போறாரு. நான் வெறும் ஒரு எம்டி வெசல் தான் உங்க முன்னாடி. ஓகேவா? இந்த வெசல் மூலமா அவர் வெறும் அந்த வாயில அவர் தான் வார்த்தை போட்டு பேச போறாரு. So it is the Holy Spirit who is going to teach you all. நான் இன்னைக்கு வந்து மெசேஜ் கொடுக்கணும்னு ஹோலி ஸ்பிரிட் கிட்ட கேட்டேன். இந்த பிள்ளைங்களுக்கு நான் எதை பத்தி போய் பேசணும் எனக்கு சொல்லுங்கன்ற போது அவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அதை வந்து நான் இந்த இடத்துல ஒரு படமா தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். நீங்க எனக்கு சொல்லணும் இந்த படம் வந்து என்ன வார்த்தைன்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. All of you all can unmute and answer. நம்ம வந்து thinking of others things. Thinking of the first word is like jealous. Auntie, the first word. Auntie, the first word is jealous, and the second one I think is also jealous. Okay, basically, இதுக்கு வந்து என்ன வேர்ட் எனக்கு வந்ததுன்னா கம்பேரிசன். ஓகேயா? மத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறது. ஓகேவா? கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒண்ணு என்கிட்ட உள்ள இருக்கிற ஒரு விஷயம், ஒண்ணு அடுத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். ரெண்டு விஷயம் தேவைப்படுது இல்லையா? இந்த ஒண்ணு என்கிட்ட இருக்கிற விஷயங்க இருக்குது. அந்த இன்னொரு விஷயம் எப்படி நம்ம மைண்டுக்கு வருது, எங்கிருந்து வருதுன்னா நம்ம பாக்குற விஷயங்கள்லாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம்னா அங்க வந்து எப்பொழுதும் அட்வர்டைஸ்மெண்ட்ல முடிய வந்து எப்பொழுதும் லாங் ஸ்ட்ரெயிட் திக் ஹேர் இப்படிதான் காமிக்கிறாங்க. சோ அப்ப எனக்கு என்ன தோணுது, எப்பொழுதும் என் ஹேர் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் என் மைண்ட்ல செட் ஆகுது. ஒரு ஃபேமிலி காமிச்சாங்கன்னா எப்பொழுதுமே ஒரு ஹாப்பி ஃபேமிலி தான், டாப்பர் தான். மார்க்ல ஏன்னா ஒருத்தன் போர்டு எக்ஸாம்ல டாப் மார்க் வாங்குறானோ அவனைதான் மீடியா செலிப்ரேட் பண்ணுது. உறவு முறைகள்ல கூட எப்பொழுதும் பிரதிபலிக்கிறது வந்து எப்பொழுதும் ஹாப்பினஸ் தான் நாங்க காமிக்கிறாங்க. ஓகே, பட் ஆனா நான் ரியாலிட்டியில நான் எப்படி நான் ஃபீல் பண்றேன், ரியாலிட்டியில என்ன சுத்தி எப்படி இருக்குது, ரியாலிட்டியில என்னோட லுக்ஸ குறிச்சு எனக்கு அன்அக்செப்டன்ஸ் இருக்குது. என் மூக்கு பெருசா இருக்குது, என் கலர் கருப்பா இருக்குது, என் முடி ஸ்ட்ரெயிட்டா இல்ல கேர்லியா இருக்குது, நான் வந்து ரொம்ப குண்டா இருக்கிறேன், நான் ஒல்லியா இல்ல, எனக்கு இந்த அப்பாக்கு பதிலா வேற அப்பா கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த தம்பிக்கு பதிலா வேற தம்பி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். உங்க எத்தனை பேருக்கு இங்க உண்மையிலேயே I want to stop the video and I want to see your reactions over here. இங்க வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருந்திருக்குது எனக்கு சொல்லுங்க. You all can raise your hands and show. You have all felt this feeling, right? உங்க எல்லாருக்குள்ளயும் இந்த தாட் இருந்திருக்குது. Let's get back to the video again. So இந்த அன்அக்செப்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் நமக்குள்ள இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து காட் எப்படி ஃபீல் பண்றாரு, காடோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது எப்படி அவர் என்ன சொல்றாருன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். Now from God's perspective, he is telling he has created us in his own image. இந்த மூக்கு, இந்த கண்ணு, இந்த கலர், இந்த ஃபேஸ், it is the image of God. இப்படி தெரிஞ்ச பிறகு நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? I am created each and every one of you all. God is so omnipotent. அவருக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குது. சோ இப்படி இந்த ஒரு ட்ரூத் நம்மளுக்கு வெளிப்பட்ட பிறகு நான் என் லுக்ஸ பத்தி நான் கவலைப்படலாமா, இல்ல வருத்தப்படலாமா, இந்த அன்அக்செப்டன்ஸ் எனக்குள்ள இருக்கலாமா? நம்ம மதரோட கருவுல உருவாகும் போது வெறும் ஒரு பால் ஆஃப் மாஸ் ஆஃப் ஃபிளஷா தான் நம்ம இருக்கிறோம். அந்த டைம்ல இருந்து கடவுள் நம்மள வாட்ச் பண்ணிட்டு வராரு. Every detail has been written down. Every day that I'm going to live has been recorded. எப்படி நான் இருக்கணும், என்னோட successful life has been recorded by God. Okay, so இந்த இடத்துல அந்த unacceptance of self and our relationship is not at all required. அப்ப இதெல்லாம் எப்படி வருது ஒரு குழந்தைக்குள்ள? There's another thing. We are very precious in the sight of the Lord. அவ்வளவு precious number. So இது மாதிரி வர வாய்ப்பே இல்லை. வார்த்தை சொல்றது உண்மை, இதுதான் உண்மை. I am precious. My looks are in the image of God. But எப்படி இந்த deviation வருது?
நம்ம பாக்குற வீடியோஸ்னால, நமக்கு வர கமெண்ட்ஸ்னால, ஏடே அவன் வந்து ரொம்ப குள்ளமா இருக்கிறான்டா, அந்த பொண்ணு பாருடா, அந்த பொண்ணு முடி எப்படி இருக்குது பாருடா, கமெண்ட்டுங்க வருது. பேரண்ட்ஸ் சொல்றாங்க, நீ வந்து உன் மண்டையில ஏறவே ஏறாது, உன் மண்டையில எதுவுமே ஏற மாட்டேது. ஓகே, டீச்சர்ஸ் சொல்றாங்க, பியர் பிரஷர், நமக்குள்ள வர பியர் பிரஷர். எல்லா குழந்தைகிட்டயும் ஒரு நியூ டாய் இருக்குது, அந்த டாய் உங்ககிட்ட இல்ல, கம்பேரிசன் வருது அந்த இடத்துல. பை புலி, ஃப்ரெண்ட்ஸ் புலி பண்றதுனால, அந்த அபியூஸ்டிவ் வேர்ட்ஸ்னால, about our looks, about our marks, about our எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்ல வர எல்லா விதமான நெகட்டிவிட்டி மூலமா இந்த டீவியேஷன் காஸ் ஆகுது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பிளே பண்ண விரும்புறேன். Stories of the Bible. Peter walks on water. This is Peter. Hey-o! Peter was a fisherman who was called by Jesus. Hey! Peter saw the many miracles of Jesus. Whoa! And he heard all his teachings. Great crowds followed Jesus wherever he went. One day after Jesus had done a great miracle, he sent the disciples in a boat across the lake while he stayed and sent the people home. See ya! Bye, Jesus. After sending them home, Jesus went up into the hills by himself to pray. Meanwhile, the disciples were in trouble far away from land, for a strong wind had risen, and they were fighting heavy waves. About 3 o'clock in the morning, Jesus came toward them, walking on water. When the disciples saw him walking on the water, they were terrified. In their fear, they cried out, "It's a ghost!" Hold on there. But Jesus spoke to them at once. "Don't be afraid," he said. "Take courage. I am here." Then Peter called to him, "Lord, if it's really you, tell me to come to you walking on the water." So Jesus said, "Yes, come." So Peter went over the side of the boat Whoa! This is awesome! and walked on the water toward Jesus. But when he saw the strong wind and the waves, Ah! Whoa! he was terrified and began to sink. Jesus! Help me! "Save me, Lord!" he shouted. Jesus immediately reached out and grabbed him. Jesus said, "You have so little faith. Why did you doubt me?" When they climbed back into the boat, the wind stopped. Then the disciples worshipped him and said, "You really are the Son of God." ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்ததுல ஃபர்ஸ்ட் வந்து பீட்டர் வந்து என்ன சொல்றாரு ஜீசஸ் கிட்ட, நானும் தண்ணி மேல நடக்கணும்ன்றாரு. அவரோட விஷஸ் சப்மிட் பண்றாரு. கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதா? அவர் விஷஸ் சப்மிட் பண்றாரு. அப்ப ஜீசஸ் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஜீசஸ் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? You have very little faith. You have very little faith. கம்மென்ட்டு சொல்றாரு ஜீசஸ் அவரை பார்த்து. கரெக்டா? கம்மென்ட் சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தையை கேட்ட பிறகு பீட்டர் என்ன பண்றாரு? தண்ணியில நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு ஜீசஸ பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு அவரு. ஓகே, ஆனா ஒரு பாயிண்ட்ல அந்த ஸ்டார்ம் வருது. ஓகே, அப்ப அவரு போக்கஸ ஜீசஸ் கிட்ட இருந்து எடுத்துடுறாரு. சோ அப்ப அவர் எப்படி தண்ணியில நடக்கிறாரு? ஃபர்ஸ்ட் அவர் விஷ ஜீசஸ்க்கு சொல்றாரு. அப்ப ஜீசஸ் சொன்ன அந்த கம் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு அவரு ரெஸ்பாண்ட் பண்ணி தண்ணி மேல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஜீசஸ பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு. அப்ப அவரால அந்த அவரோட விஷ் அப்ப வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. சோ 3 பாயிண்ட்ஸ் இங்க இருக்குது. சப்மிட் பண்றாரு. He is aligning himself with the word of God. Word of God கம்ன்ற அந்த வார்த்தைக்கு அலைன் பண்றாரு, ஃபோக்கஸ் பண்றாரு, ஜீசஸ பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அவரு சப்மிட் பண்றாரு, வார்த்தைக்கு அலைன் பண்றாரு, ஜீசஸ ஃபோக்கஸ் பண்றாரு. ஓகே, அப்ப அவரு நடக்கிறாரு.
ஆனா ஒரு ஸ்டார்ம் வருது. ஸ்டார்ம் வந்தோடனே அவர் ஃபோக்கஸ் என்ன ஆகுது? ஜீசஸ பாக்குறதுல இருந்து திரும்பி ஸ்டார்ம பாக்குறாரு. அப்ப இதுதான் நம்ம பண்றது. இப்ப எனக்கு எக்ஸாம் வருது, ஆனா எனக்குள்ள ஃபியர் இருக்குது, நான் மறந்துடுவேன்ற பயம் இருக்குது. அப்ப ஜீசஸோட வார்த்தை ப்ராமிஸ பிலீவ் பண்ணாம இந்த ஃபேக்ட நான் பிலீவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ஃபோக்கஸ லூஸ் பண்ணிடுறேன். ஜீசஸ பாக்குறது பாரு, அந்த ஃபோக்கஸ் ஆரோ போயிடுச்சு எனக்குள்ள இருந்து. அலைன் வித் தி வேர்ட் ஆஃப் காட், அந்த ப்ராமிஸ மறந்துடுறேன் நான். அப்ப என்ன ஆகுது? நான் ரெண்டு ஆரோவும் பிரிஞ்சு வந்துருது. ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போயிடுச்சு, வேர்டு என்னோட ஃபியருக்கான வேர்ட்ஸை நான் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அப்ப ஒரு டீவியேட்டட் ஸ்டேட், விலகி போயிடுறேன். ஜீசஸோட ப்ராமிஸ்ல இருந்து நான் விலகி போயிடுறேன். அப்ப பீட்டருக்கு என்ன ஆச்சு? அவரு ட்ரவுன் ஆக ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி நான் பயத்துல ட்ரவுன் ஆக ஆரம்பிச்சிடுறேன் அந்த இடத்துல. புரியுதுங்களா? அப்ப அப்படி ஆகக்கூடாது, அப்படி நடக்க கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபியரோ ஒரு நெகட்டிவ் தாட், ஏதோ ஒரு கம்பேரிசனுக்கான ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு டீவியேட்டிங் தாட், ஒரு தாட் வரும்போது உடனே நம்ம அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஒரு ஆஃப் பட்டன் வச்சுக்கணும் நம்ம பிரெயின்ல. அந்த பிரெயின் சுவிட்சை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நம்ம கேல்வின் நினைக்கிறேன் அவர் சொன்னாரு இல்லையா, பர்லின் அக்காவோட பிரேஸ் அண்ட் வர்ஷிப்ல வந்து என்னோட ஃபியர் போயிடுச்சு, எக்ஸாம் ஃபியர். அப்ப என்ன ஆகுது? வேர்ட் ஆஃப் காட் வரும்போது அந்த ஃபியர் போயிடுச்சு. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. இந்த வேர்டை வச்சு நம்ம அந்த இடத்துல அந்த பில்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நான் வந்து வீக்கு, என்னால பண்ண முடியாது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மள டீவியேட் பண்ணுச்சுல, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த வேர்டை நம்ம கன்ஃபஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ நம்ம சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது அப்ப நம்ம ஃபோக்கஸ் ஜீசஸ் மேல இருக்குது, ஜீசஸோட வேர்ட் கூட அலைன்டா இருக்குது, நம்மளும் சப்மிட் பண்ணிட்டோம். சோ அப்ப வந்து அந்த இடத்துல இந்த வேர்ட் தான் ஒர்க் ஆகும் நமக்குள்ள. இப்ப இந்த படத்தை பாருங்க. ஜீசஸ் வந்து இந்த என்ன ஜீசஸ், இந்த ஜீசஸ்க்கு ஒரு பேர் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ராபி. shepherd. The good shepherd. Very good. Ju and Rabi கரெக்ட்டா ஆன்சர் சொன்னாரு. good shepherd இவர் பேர். இவரு இவ்ளோ ஆட்டையும் மேய்ச்சிட்டு இருக்கிறார்ல, ஆனா ஒரு ஆட்டுக்குட்டிய மட்டும் தூக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர் ரொம்ப பார்ஷியலா? இல்ல, ஜீசஸுக்கு எல்லாரையும் பிடிக்கும். Lamb of God. ஒரே நேரத்துல தூக்க முடியாது. Lamb of God. சரி, ஆனா இங்க இருக்கிற எத்தனை பேரு உங்க மம்மி டாடி கிட்ட போய் கம்பேர் பண்ணிருக்கீங்க? நீங்க யூ லவ் ஹர் மோர் தென் மீ, யூ லவ் மை பிரதர் மோர் தென் மீ சொல்லி இருக்கிறீங்களா இல்லையா? கை தூக்குங்க, யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிருக்கிறீங்க? மத்தவங்க எல்லாம் ஃபீலே பண்ணலையா அந்த மாதிரி? ஓகே, சோ இந்த இடத்துல ஆக்சுவலா எப்படி வந்து ஏன் ஜீசஸ் இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் தூக்குறாருன்னா, அடுத்த வீடியோ அடுத்த ஸ்லைட நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆட்டுக்குட்டி தவறி போன ஆட்டுக்குட்டி, அது கீழே விழுந்துருச்சு, அதுக்கு அடிபட்டு இருக்குது. அதனாலதான் அந்த ஆட்டுக்கு இன்னும் அட்டென்ஷன் வேணும், இன்னும் லவ் வேணும்ன்றதுக்காக அந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வீட்டுல உங்க மம்மி டாடி உங்க பிரதர் சிஸ்டருக்கு இன்னும் அட்டென்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த டைம்ல நீங்க வந்து நெகட்டிவா யோசிக்க கூடாது. You all should know that they love you equally. Okay, only that at அந்த மோமெண்ட்ல அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் தேவைப்படுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, நீங்க வந்து நான் பார்த்தேன் குவிஸ்ல ப்ராடிகல் சன்னோட क्वेश्चंस இருந்ததா உங்களுக்கு? இருந்தது இல்லையா? நீங்க படிச்சிருக்கிறீங்க. அதுல வந்து அந்த எல்டர் சன் என்ன சொல்றாரு அவங்க அப்பா கிட்ட? நீங்க படிச்சீங்கல்ல, பதில் சொல்லுங்க. என்ன நான் வந்து இவ்வளவு நாள் உங்களுக்காக ஒர்க் பண்றேன், ஆனா எனக்கு வந்து ஒரு ஷேர் மீன்ஸ் எனக்கு வந்து ஒரு சின்ன லேம்ப் கூட நீங்க கொடுக்கல, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி கூட வைக்கல, வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா வேஸ்ட். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்கடாமா, பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நான் உங்களுக்காக இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணேன். அவர் ஆக்சுவலா யார் அந்த ஃபாதருக்கு? அவர் வந்து ஒரு சன். ஆனா அவரு சன்ன்றத மறந்துட்டு அவர் ஒரு சர்வெண்ட் மாதிரி அந்த இடத்துல பேசுறாரு. நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணேன்றாரு. இதேதான் நம்மளும் பண்றோம். நம்ம ஆக்சுவலா we share the inheritance of Christ. அதாவது நம்ம காடோட சன்னும் டாட்டரும்.
அப்ப காட்ஸ் கிங்டம்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு 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 ரூம்ல இருக்குது. நீங்க எதை வேணா போய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காட்ஸ் கிங்டம்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரோட ஒன்லி பிகாட்டன் சன் நம்மளுக்காக கொடுத்து, the work that Jesus did on the cross has opened this door for the kingdom for us. நம்ம போய் எது வேணாலும் போய் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம அதை மறந்துடுறோம். நம்ம சன் அண்ட் டாட்டர்ன்றத மறந்துட்டு நம்ம இன்னும் சர்வெண்ட் மோட்லயே இருக்கிறோம் நம்ம. அதனால இனிமேல் you should keep in mind that you're a heir of God. That is, you're a son and daughter of God, and we receive God's promise. So எல்லா ப்ராமிஸையும் by faith we receive. So God உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பிளான் வச்சிருக்கிறாரு? Can someone read that verse, Jeremiah 29:11? I know the plans I have for you. Yeah, read. Declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future. Okay, God's plan உங்களுக்காக இப்படி ஒரு பிளான் இருக்குது. So next time உங்களோட ஃபோக்கஸ திரும்பி ரைட் லெஃப்ட்ல இருக்கிற மத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி, அந்த மாதிரி மூக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும், அவங்களுக்கு இருக்கிற ஸ்கூல் பேக் மாதிரி எனக்கு ஒரு ஸ்கூல் பேக் வேணும், அவங்களுக்கு இருக்கிற டாய் மாதிரி எனக்கு ஒரு டாய் வேணும், அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். Because the kingdom is open for you all and you all are rightful heirs of God's kingdom. Because God has great plans. உங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்கணும்னு கடவுள் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறாரு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற அந்த இறைவார்த்தை எடுத்து அதை கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி, உங்க ஃபோக்கஸ் எப்பொழுதும் ஜீசஸ் மேல இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். You should not have your focus elsewhere. இப்ப இந்த மெசேஜை நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்மால் சாரி சொல்ல போறோம் ஜீசஸ்க்கு. அதாவது எந்தெந்த டைம்ல எல்லாம் நம்ம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிருக்கிறோம், எப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ நம்ம ஃபீல் பண்ணிருக்கிறோம், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டாடி, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் மம்மின்னு ஃபீல் பண்ணிருக்கிறோம், அதுக்கெல்லாம் ஜீசஸ் கிட்ட நம்ம சாரி கேட்க போறோம். ஓகே, I will tell, you all will repeat after me. All of you all unmute your mics. Okay. Yeah, Jesus. நான் எப்பெல்லாம் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணணும், எப்பெல்லாம் எங்க மம்மி டாடி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும், என்னோட பிரதர் சிஸ்டர் பத்தி நான் அவங்க கூட கம்பேர் பண்ணணும், என்னோட பிரதர் சிஸ்டர் பத்தி நான் கம்பேர் பண்ணேன், அந்த டைம்க்கெல்லாம் நான் இப்ப சாரி கேட்டுக்கிறேன். அந்த டைம்ல சாரி கேக்குறேன். I receive my mommy daddy from your hands, Lord. I receive my brother and sister from your hands, Lord. I accept myself as I am, And I am created in your image. Image. Thank you, Jesus. Created in your image. Thank you, Jesus. Thank you, Jesus. உங்களுக்கு யாருக்குன்னா எதுனா டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். Auntie, Yes, what if we get Russell, fed up with that word? you have a doubt? Auntie, what if we get fed up with that? I can do all things, Lord Jesus Christ, who has strengthened me. What if we get Gavin, fed I up can't hear you clearly, Gavin. Can you be a little louder, please? what if we get fed up with that? I can do all things, Lord Jesus Christ, who has strengthened me. Like, what if that word loses power? Like, if we say it, it won't work. The word will not lose its power, Gavin. See, I told you, no, when you have that focus on the Lord and you're aligned to the word, that is, you should not doubt it anywhere. I can do all things is,
You should not believe that with your own strength you will be achieving that, Gavin. Not by the amount of time that, not that you shouldn't study, okay? I don't mean that. You should be doing your work, your allocated work. You have to do it as per schedule, okay? But other than that, you shouldn't doubt there. You shouldn't have a fear there. Fear does not come from God. Your examination fear is something which is negative, which the evil one is putting in your ear. Whenever that fear comes, that's when I'm telling you, you have to put that switch off mode for the negative seed. And instead, you have to confess this word. When you confess this word with full focus on the Lord, this will happen in your life. You will be able to do all things. There is no question of doubt there. Okay.